அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் நடந்த முறைகேடு தொடர்பாக விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். தமிழகத்தில் கடந்த 2021-23 ஆண்டுகளுக்கு டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது 2021-23 ஆண்டுகளில் சுமார் 45,800 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ய 1,182 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்பில் டெண்டர் கோரப்பட்டதாகவும், டெண்டர் ஆவணங்களை ஆய்வு செய்ததில் ஒப்பந்ததாரர்கள் லாபம் அடைவதன் மூலமாக அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்ததாகவும், இது சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்புத்துறை புகார் அளித்ததாகவும், ஆனால் புகார் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என கூறி அறப்போர் இயக்கம் சார்பில் அந்த மனுவில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் முறைகேடுகளில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, டான்ஜெட்கோ தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ராஜேஷ் லகானி IAS உள்ளிட்டவருக்கு எதிராக சந்தேகம் கொள்ள ஆதாரங்கள் உள்ளதால் உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு இந்த முறைகேடு குறித்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த பொழுது வழக்கில் எதிர்மனுதாராக சேர்க்கப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் வழங்கப்படவில்லை எனவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எதிர்மனுதாராக சேர்க்க உத்தரவிட்ட நீதிபதி மனு தொடர்பாக பதிலளிக்க கோரி மீண்டும் புதிதாக நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்.